அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கலர் கோசரம், உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இவ்வளோதான். மொத்தம் 1 2 3 4 5 6 ஐட்டம் தான். இது அப்படியே வச்சிடணும். அப்புறமா என்ன பண்ணணும்னா தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு அப்படியே வச்சிருங்க. கொதிக்கிற எண்ணெய் ஒரு கரண்டி இருந்தால் அதையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். திட்டமாக பிசைஞ்சிடணும். இந்த முறுக்கு அச்சில் இந்த ரிப்பன் பக்கோடா, இந்த ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு தெரியும், கோடு கோடாக இருக்கும், 2 கோடு. ஸோ அதில் ஃபஸ்ட் அந்த அச்சில் நல்லா எண்ணெயை பூசிட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த பக்கோடா நல்லா ஈஸியாக கீழே விழும். நீங்கள் காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி தீயை நல்லா குறைச்சிருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சின்ன சின்னதாகவே ஊற்றலாம். ஏன்னா நான் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய விரும்பலை. அதனால நான் என்ன பண்ணேன்னா சின்ன கடாயிலே தான் எண்ணெய் வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பின்னாடி காசு